வெல்கம் பேக் டு ஃபுட் ஃபார் பேபி டு கிரானி சேனல். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கான பிசிபெலாபாத் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, கொஞ்சம் வாழைக்காய், 4 துண்டு முருங்கைக்காய், 3 அவரைக்காய், 1 துண்டு கேரட், 1 கத்திரிக்காய், 1 துண்டு தக்காளி, 1 பல் பூண்டு எடுத்துருக்குறோம். இந்த தக்காளி, 1 பல் பூண்டு இதையும் பருப்பையும் சேர்த்து அது கூட கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம காய்கறிகள் எதையுமே சேர்க்க போகிறதில்ல. பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா காய்கறிகளை சேர்த்து நம்ம வேக வைக்கணும். இப்போ இது கூடயே காய்கறிகளை சேர்த்தோன்னா பருப்பு வேகிறதுக்குள்ளே காய்கறியெல்லாம் ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ ப்ரெஷர் பேனை மூடி பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கப்புறமா எல்லா காய்கறிகளையும் அது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். எல்லா காய்கறிகளையும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து, தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இந்த ப்ரெஷர் பேனில் வச்சு திரும்ப ஒரே ஒரு விசிலுக்கு மட்டும்தான் வேக வைக்கணும். வெந்து எடுத்ததுக்கப்புறமா இந்த முருங்கைக்காயை ஒன்றா போட்டு மசிச்சிடாமல் ரொம்ப கவனமாக முருங்கைக்காயை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய சதை பகுதியை மட்டும் அந்த சாதத்தில் போட்டு நம்ம பிசைஞ்சு கொடுக்க போகிறோம். இப்படி காய்கறிகளை ஒவ்வொரு காய்கறிகளாக நம்ம மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே வந்தோன்னா ஒரு ஸ்டேஜில் குழந்தைங்க எந்த காயுமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. எல்லா காய்கறிகளையும் சாப்பிட நல்லா பழகிடுவாங்க. இதை ஒரு வேல்யூ ஆடட் ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். இப்படி நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். இது வரைக்கும் நம்ம இந்த குழந்தைங்களுக்கு எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. வெறும் பாசிப்பருப்பை மட்டும்தான், பாசிப்பருப்பு அரிசி மட்டும் உபயோகித்து சமையல் பண்ணி கொடுத்தோம். இன்றைக்கி துவரம் பருப்புக்கு மாறி இருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு மாற்றங்களையாக நம்ம கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ வெந்ததுக்கப்புறம் இந்த சாதம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம். இந்த முருங்கைக்காயை தனியாக செப்பரேட் பண்ணிட்டோம். இதில் இருக்கக்கூடிய சதை பகுதியையும் வெந்திருக்கிற காய்கறிகளையும் ஒன்றா சேர்த்து நல்லா மசித்து எடுத்துக்கணும். உப்பு போதுமானது இல்லைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதில் இதை இப்படியே கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம சிறிதளவு கடுகும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து அதை சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். குழந்தைங்க அதையும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் சாப்பாடு ஊட்டும்போது இந்த கருவேப்பிலையை கொஞ்சம் ஒதுக்கிட்டு கொடுத்துட்டோம்னா நல்லது. இது சில நாட்கள் கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் நெய் சேர்த்துக்கலாம். இப்படி ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கிட்டே போகும்போது குழந்தைகளோட சாப்பாடு எடுத்துக்கிற அளவு அதிகமாகும். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன்.